Hello students, welcome back to the social science class. Today I am going to teach the remaining lesson of geography lesson exploring continent North America and South America part 3. ஸோ இந்த லெசனுடைய பார்ட் 2 முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். வைல்ட் லைஃப், அதாவது வனவிலங்கு. The dense forest, swamps and rivers are rich in animals, birds and reptiles. More than 1500 types of birds are found. The condor is the largest bird prey. Rhea is flightless bird. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வனவிலங்கு, அதாவது தென் அமெரிக்கா பலவிதமான வன உயிரினங்களை அங்கே உள்ளடக்கியிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இப்போ அமேசான் நதி இருக்குது இல்லையா, ஸோ அதில் அடர்ந்த காடு இருக்குதுன்னு சொல்லி முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பலவிதமான விலங்குகள், பறவைகள்லாம் அதே மாதிரி ஊர்வனங்களும் இருக்குது. ஊர்வனம்னா அந்த அட்டைப்பூச்சி, பாம்பு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இந்த கண்டத்தில் பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுது. அதில் பார்த்திங்கன்னா காண்டோர் மிகப்பெரிய பறவைங்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்காவுடைய மிகப்பெரிய பறவை அப்படின்னு அந்த இதில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காண்டோர், அதை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியா, அதாவது ரியாங்கிறது பார்த்திங்கன்னா பறக்க இயலாத பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பறவையோட பேர் தான் ரியா. Dugong, macaw, hummingbirds, flamingos and different types of parrots, spider monkeys, howler monkeys, owl monkeys and squirrel monkey are very gentle. The anaconda, largest snake, is found here. Ancient mammals such as anteaters and armadillos are found. Llamas are the typical animals. The rivers of South America have rich variety of fish. The piranha is a pure flesh eating fish. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே காணப்படுதுன்னு சொல்லுவோம். அது தேன் சிட்டுக்குருவி, ஃப்ளமிங்கோ, அதே பல வகையான கிளிகள், பேரட், இதெல்லாம் அங்கே அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ குரங்கினங்களும் அங்கே அதிகமாக இருக்குது. சிலந்தி குரங்கு, ஆந்தை குரங்கு, அணில் குரங்கு, ஸோ இதெல்லாம் மென்மையான பிராணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் மிகப்பெரிய பாம்பாக கருதப்படுற அனகோண்டாவும் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ எறும்பு தின்னி, ஆன்டீட்டர் சொல்லுவோம், எறும்பு தின்னி, அப்புறம் ஆர்மாடில்லோஸ், ஸோ இதெல்லாம் தென் அமெரிக்காவில் காணப்படுது. ஸோ தென் அமெரிக்காவிற்கு ஒரு சிறப்பு பெற்ற விலங்கு அப்படின்னு சொன்னோம்னா லாமாஸ். தென் அமெரிக்க நதியில் பல வகையான மீன் இனங்கள் அதிகமாக அதில் காணப்படுதுங்கிறாங்க. அதில் அமேசான் நதியில் காணப்படுற பிரான்கா அப்படிங்கிற வகை மீன் ரொம்ப மாமிச உண்ணி, கடுமையான மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர். Subsistence farming is practiced in this continent. Most area are covered by Amazon basin. Only 3 countries, Argentina, Uruguay and Brazil, have well developed agriculture. Wheat and maize are grown on Argentina pampas. In Piedmont of Andes, rivers descent and climate is favorable. Farmers concentrate on vineyards and other citrus fruits. Cash crops like coffee, cocoa, sugarcane, banana, cotton, etc. are grown. ஸோ அக்ரிகல்ச்சர், வேளாண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. தென் அமெரிக்காவில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வேளாண்மை தொழில் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கண்டத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மையை அதிகமாக மேற்கொள்கிறாங்க. இந்த கண்டத்தில் பெரும்பான்மையான பகுதி அமேசான் காடுகளை போன்ற காடுகள் தான் இருக்குது. அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில், இது மூணுமே முன்னேறிய வேளாண்மை முறைன்னு சொல்லலாம் அந்த நாட்டில். தென் அமெரிக்கா கண்டத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வேளாண்மை தொழிலில் முன்னேறிய நாடு. அர்ஜென்டினாவுடைய ஈரப்பதம் நிறைந்த அந்த பாம்பஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா வேளாண்மை அதிகமாக மேற்கொள்கிறாங்க. ஸோ பாம்பஸ் பகுதியில் இயற்கை காலநிலை அமைப்பு எல்லாமே வேளாண்மைக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஆண்டிஸ் மலைத்தொடருடைய ஆறுகள் பாயும் பியட்மான்ட் பள்ளத்தாக்குகளில் பார்த்திங்கன்னா சாதகமான காலநிலை அங்கே கிளைமேட் சாதகமாக இருக்கிறனால அங்கே திராட்சை தோட்டங்கள்,
சிட்ரஸ் பழங்களையும் வந்து அதிகமாக வந்து விதைக்கிறதுல மக்கள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. காஃபி, கொக்கோ, கரும்பு, வாழை, பருத்தி ஸோ இந்த மாதிரி பணப்பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா விளைக்கப்படுறாங்க அங்கே. ஸோ வீட் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் அர்ஜென்டினா, பிரேசில், பரகுவே, உருகுவே அண்ட் சிலி. Grown extensively on pampas of Argentina. Argentina is largest producer and exporter of wheat in the world. ஸோ வீட் கோதுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அர்ஜென்டினா, பிரேசில், பாரகுவே, உருகுவே, சிலி ஆகிய நாடுகளில் வந்து அதிக அளவில் கோதுமை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. கோதுமை வந்து அர்ஜென்டினாவுடைய பாம்பாஸ் பகுதியில் மிக அதிக அளவில் விளைவிக்கப்படுறாங்க. உலகினுடைய முக்கிய கோதுமை உற்பத்தியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் அர்ஜென்டினா வந்து விளங்குது. சுகர் கேன் கல்டிவேட்டட் இன் humid tropics of South America. Spanish and Portuguese introduced sugarcane to West Indies and Brazil. Brazil is largest producer of sugar in South America. ஸோ சுகர் கேன் கரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவுடைய ஈரப்பதம் மிகுந்த வெப்பமண்டல பகுதியில் கரும்பு உற்பத்தி வந்து செய்கிறாங்க. ஸோ ஸ்பானியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் போர்ச்சுகீசியர்கள் 2 பேருமே கரும்பு பயிரை வந்து மேற்கிந்திய தீவுகளிலேயும் பிரேசில் நாட்டிற்கு வந்து 2க்குமே வந்து அவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தென் அமெரிக்காவில் இருக்க பிரேசில் வந்து அதிகமான சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக இப்போ திகழ்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் மேய்ஸ், கார்ன் grown in warmer part of pampas and coastal region of Brazil. Some parts of Amazon basin requires warm climate and frequent showers in summer. Argentina is largest producer and exporter of maize in the world. நெக்ஸ்ட்டு சோளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளம் அப்படின்னும் அழைக்கலாம். பாம்பஸுடைய வெப்பமான பகுதியில், பிரேசிலினுடைய கடற்கரை பகுதியிலையும், அமேசான் வடிநிலத்திலையும் சில பகுதியில் வந்து சோளம் வந்து விளைவிக்கப்படுறாங்க. ஸோ அப்பப்போ மழை பெய்யும், கோடைக்காலம், வெப்ப காலநிலை சோள உற்பத்திக்கு வந்து ஏற்றதாக இருக்கும். ஸோ உலகத்தில் சோள உற்பத்தி ஏற்றுமதியில் அர்ஜென்டினா வந்து முதன்மை நாடாக விளங்குது. காஃபி அண்ட் கொக்கோ most important crops of South America need warm temperature with frequent heavy rainfall and well drained soil. Brazil first in coffee production and third in cocoa. Brazil called coffee pot of the world. Colombia and Venezuela coffee. Ecuador and Colombia cocoa. ஸோ காஃபி, கொக்கோ சொல்லுவோம் இல்லையா, காஃபியும் கொக்கோவும் தென் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான தோட்டப்பயிர். அதிக வெப்பநிலை நிலவும் அடிக்கடி ஏற்படும் மழைப்பொழிவு, மழைநீர் தேங்கி நிற்காத மண் வளம் ஸோ இப்பயிர்கள் விளைய ஏற்றதாக இருக்குது அந்த பிளேஸு. பிரேசிலின் உயர்நிலங்கள், செம்மண் பகுதி இவை எல்லாமே வந்து நன்கு வந்து அதை விளைவிக்க செய்யுது. ஸோ பிரேசில் அடிப்படையில் ஒரு விவசாய நாடுன்னு சொல்லுவோம். இது வந்து காஃபி உற்பத்தியில் உலக லெவலில் முதல் இடத்தையும், கொக்கோ உற்பத்தியில் உலக லெவலில் 3வது இடத்தையும் வந்து பிடிச்சிருக்கு. மானஸ் கிராயஸ், அதே சவோ பாலோ ஸோ இதெல்லாம் காஃபி விளையும் பகுதிகளாக இருக்குது. பிரேசில் வந்து உலகத்தினுடைய காஃபி பானைன்னு சொல்லுவோம், காஃபி பாட்டு அப்படின்னு அழைக்கலாம். கொலம்பியாவும் வெனிசுலாவும் வந்து அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்கிறாங்க. எக்வாடார் அதே மாதிரி கொலம்பியாவில் அதிக அளவில் கொக்கோ வந்து உற்பத்தி செய்யப்படுறது. Cotton, important cash crops of South America, warm climate with frequent rainfall. Second most important crop in Brazil, Sao Paulo state produces half of the country's total cotton. Ecuador, Venezuela and Peru are the other important cotton growing countries. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டன். ஸோ காட்டன்னா தெரியும், பருத்தி. ஸோ தென் அமெரிக்காவுடைய மற்றொரு முக்கிய பணப்பயிர் பருத்தி. ஸோ வெப்ப காலநிலை, அதிக மழைப்பொழிவு பருத்தி உற்பத்தி செய்வதற்கு ஒரு ஏற்ற சூழலாக இருந்திருக்கு. ஸோ பருத்தி வந்து பிரேசிலோடைய 2வது முக்கிய பயிர்னு சொல்லுவோம். சாவோ பாலோ பகுதியில் வந்து பாதி அளவு பருத்தியினை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. வெனிசுலா, பெரு தென் அமெரிக்காவுடைய பருத்தி உற்பத்தி செய்யும் பிற நாடுகள் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. Next, barley, rye and oats grown extensively is in Pampas. Barley is member of grass family, major cereal grain grown in temperature climates. Oats are grown in Argentina, Uruguay, Chile, Andean region, highlands of Bolivia, Ecuador and Peru.
Oats are important as fodder for livestock in field. ஸோ நெக்ஸ்ட்டு பார்லி, கம்பு, அதே மாதிரி ஓட்ஸு. பாம்பாஸ் பகுதியில் வந்து பார்லி, கம்பு, ஓட்ஸ் வந்து ரொம்ப பெரு அளவில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பார்லி வந்து புல் வகையை சேர்ந்த ஒரு முக்கிய தானிய பயிர்னு சொல்லுவோம். இது மிதவெப்ப மண்டல காலநிலையில் நன்கு வந்து விளையும். அர்ஜென்டினா வந்து உருகுவே, சிலி, ஆண்டஸ் பகுதி, பொலிவியா உயர்நிலம், ஈக்வாடர், அதேமாரி பெரு போன்ற பகுதியில் வந்து ஓட்ஸ் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யுது. பல்வேறு நாடுகள் வந்து கால்நடைகளில் முக்கிய உணவு வந்து ஓட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அனிமல் ரியரிங். பீஃப் கேட்டில் ஆர் raised in Pampas in Argentina. Llano grassland are found in basin of Orinoco of Venezuela, Brazil and Colombia. Criollo breed well suited to climate conditions. Cattle are fed off alfalfa. Breed raised here on large pasturelands known as estancias. Sheep are reared in rare parts of South America. Argentina and Uruguay are important sheep rearing countries. Argentina is one of the largest exporters of beef in the world. ஸோ கால்நடை பராமரிப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தென் அமெரிக்காவுடைய ஒரு முக்கிய பொருளாதார செயல்பாடுன்னு சொல்லலாம். லயானோஸ் காம்போஸ் ஆகிய ரெண்டுமே வந்து தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல புல்வெளி. அர்ஜென்டினாவுடைய பாம்பாஸில் வந்து இயற்கைக்கான கால்நடை வந்து வளர்க்கப்படுது. மேலும் அது வந்து வண்டி இழுக்கிறதுக்காக வளர்க்கப்படுறாங்க. வெனிசுலா, ஒரினிகோ வடிநிலம், பிரேசில், கொலம்பியோ போன்ற பகுதியில் வந்து லனோ புல்வெளி நிலங்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ பெரும்பாலும் இங்கே நிலவர கிளைமேட் வந்து இதுக்கு ஏற்றதாக இருக்குது. கிரையலோ வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கால்நடை வந்து அங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து கால்நடை ஆல்ஃபல்ஃபா அப்படிங்கிற புல் வகையை வந்து சாப்பிட்டு தான் வந்து அங்கே இருக்கிற கால்நடையெல்லாம் வந்து வாழுதுன்னு சொல்லுவோம். ஸோ பெரும் மேய்ச்சல் நிலங்கள் வந்து மேய்ச்சல் நிலங்களை வந்து எஸ்டென்சியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ தென் அமெரிக்காவுடைய வறண்ட பகுதியில் ஆடுகள் வந்து வளர்க்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரா டெல் பியூகோ, அதே பாக்லாந்து தீவோடைய மிதவெப்ப மண்டல புல்வெளி ஆடு வளர்ப்பிற்கு ஏற்றதாக வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடு வளர்ப்பில் வந்து அர்ஜென்டினா, உருகுவே இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லுவோம். அர்ஜென்டினா வந்து உலக முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளராக வந்து திகழுது. Next, fisheries. Peru is one of the world's largest producer of tropical fish. Peruvian waters normally abound with swordfish, mackerel, yellowfin, pompano and shark. More than 50 species are caught commercially. 40 fishing ports, Paita and Calalo. River Amazon is a great aquarium as many of 750 varieties of fish inhabit this river. ஸோ மீன்பிடி தொழில் வெப்பமண்டல மீன் வகைகளில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக வந்து பெரு வந்து விளங்குதுன்னு சொல்கிறோம். ஹம்போல்ட் குளிர் நீரோட்டமான மீன்கள் வந்து முக்கிய உணவாக வந்து பிளான்டன்களை வந்து பெரு நாட்டிற்கு வந்து அருகில் கொண்டு சேர்ப்பதால் மீன் உற்பத்தி இங்கே அதிகமாக வந்து செய்யப்படுறாங்க. வியாபார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் மீன் பிடித்தல் மீன் பிடித்தல் தொழிலில் வந்து பெருவுடைய கடற்கரையிலிருந்து 3000 கிலோமீட்டர் வரை கடலுக்குள் சிறப்பாக வந்து நடைபெற்று வருதுன்னு சொல்லலாம். ஸோ வால்மீன், காணங்கொத்தி, மேக்ரல்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் எல்லோ ஃபின்னு, பாம்பனா மற்றும் சுறா, ஸோ மீன் இனங்கள் வந்து இங்கே அதிகமாக வந்து காணப்படுது. தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் வந்து பிடிக்கப்படுறாங்க. ஸோ பெரு கடற்கரையுடைய 40க்கும் மேற்பட்ட மீன் பிடி துறைமுகங்கள் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பைட்டா, கலலோ ஆகிய 3 முக்கிய துறைகள் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கடலோர மீன்பிடி தொழில் வந்து உள்நாட்டு மீன் பிடித்தலுக்கும் தென் அமெரிக்காவில் வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம். அமேசான் நதியில் பல வகையான மீன்களுடைய மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படின்னு அமேசானை வந்து சொல்கிறாங்க, அமேசான் நதியை. ஸோ ஏறக்குறைய 750 வகையான மீன்கள் வந்து இங்கே உயிர் வாழுதுன்னு கூட அவங்க குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் மினரல்ஸ். வேல்யூபிள் டெபாசிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பர்டிகுலர்லி ஆஃப் அயன் ஓர், மேக்னீஸ், petroleum, copper and bauxite.
there are some of active mines producing silver and gold. Northern Chile has world only natural deposits of sodium nitrate, an important ingredient of fertilizers. மினரல்ஸ்னா கனிம வளங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது தென் அமெரிக்காவுடைய பல வகையான கனிம வளங்கள் வந்து தென் அமெரிக்கா வந்து கொண்டுள்ளது. இந்த கனிம வளங்கள் வந்து சீரற்ற தன்மையில் வந்து பரவி இருக்கு. அங்கே இரும்பு தாது, மக்னீசியம், பெட்ரோலியம், தாமிரம், பாக்சைட்டு போன்ற முக்கியமான கனிமங்கள் வந்து அவங்க அதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ மேலும் தங்கம், வெள்ளி சுரங்கள் இங்கே வந்து இன்னும் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. ஸோ தொழில்துறை பொருளாதாரத்திற்கு முக்கியதானமாக கருதப்படும் நிலக்கரி சிறிய அளவில் இந்த கண்டத்தில் வந்து காணப்படுது. ஸோ இயற்கையாக தோன்றக்கூடிய உலகில் சோடியம் நைட்ரேட் படிவுகள் வந்து கிடைக்கும் ஒரே இடமாக வந்து தென் அமெரிக்கா வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை தொழிலில் வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. Next, iron ore. 1/5 of world iron ore reserves. Brazil and Chile has massive deposits. After Russia, Brazil is estimated 15% of the world export of iron ore. High grade iron ore has mined at Itabra, Minas Gerais, Carajás. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உலக மொத்த இரும்பு தாது படிவுகளில் 1/5 தென் அமெரிக்காவில் இருக்குது. பிரேசில், சிலி உலகில் வந்து பெருமளவிலான இரும்பு தாது இருப்பு உள்ள நாடாக இருக்குது. ஸோ ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக பிரேசில் வந்து அதிகப்படியான இரும்பு தாது வந்து இருப்பை வந்து பெற்றிருக்கு. உலகின் மொத்த இரும்பு ஏற்றுமதியில் 15% வந்து பிரேசில் வந்து மேற்கொள்வதாக வந்து மதிப்பிடப்படுது. உயர்தரமான இரும்பு தாது இட்டாபிரா, மினாஸ் கிராயிஸ், கராஜாஸ் போன்ற இடங்களில் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க இப்போவும். நெக்ஸ்ட், பெட்ரோலியம். வெனிசுலா இஸ் ரிச் இன் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ். அர்ஜென்டினா, கொலம்பியா, எக்வாடர், பெரு, சிலி அண்ட் பொலிவியா and other valuable oil fields. Venezuela is one of the world leading producer of oil, largest oil exporter outside Middle East. Next, copper. Chile is the third largest copper producer, provides 40% exports by value. Biggest copper mine located in Peru, found in Atacama Desert. பெட்ரோலியம் வந்து வெனிசுலாவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அர்ஜென்டினா, கொலம்பியா, எக்வாடர், பெரு, சிலி மற்றும் பொலிவியா ஆகிய நாட்டில் வந்து எண்ணெய் வயல்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் மட்டுமே இங்கே வந்து கணிசமான அளவிற்கு வந்து உற்பத்தி செய்யப்படுறாங்க. அர்ஜென்டினா வந்து பெரும்பாலும் பெட்ரோலிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெனிசுலா வந்து பார்த்திங்கன்னா உலகில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக வந்து திகழுது. மத்திய கிழக்கிற்கு வெளியே மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் அது விளங்குது. நெக்ஸ்ட்டு, காப்பர், தாமிரம்னு சொல்லுவோம் அது. ஸோ தாமிர உற்பத்தியில் சிலி வந்து 2வது மிகப்பெரிய நாடாக வந்து இருக்குது. மொத்த ஏற்றுமதியில் 40% மதிப்பை வந்து தாமிரம் வந்து அளிக்குது. ஸோ உலகில் மிகப்பெரிய தாமிரம் சுரங்கள் பெரு நாட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து அட்டகாமா பாலைவனத்துலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மினரல்ஸ். Bauxite. Brazil, third largest producing country. Mining center is located near the mouth of Amazon River. Bauxite is used for aluminium production. ஸோ பாக்சைட், உலக பாக்சைட் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து 3வது இடத்துல இருக்குது. உலக முக்கியமான பாக்சைட் சுரங்கம் வந்து அமேசான் நதியோட முகத்துவாரத்தில் வந்து இருக்குது. ஸோ அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருளாக வந்து பாக்சைட் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. Next, industries. Argentina, Brazil and Chile are highly developed industry countries. The continent lacks infrastructure, transport, railway and roads could not be developed owing to rugged terrain. The Amazon and La Plata rivers provide cheap water transport. Brazil is most industrialized country, followed by Argentina.
தொழிற்சாலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, தென் அமெரிக்காவில் வந்து தொழிற்சாலை வந்து மிக மெதுவாகவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்திருக்கு. ஸோ இக்கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில், சிலி ஆகிய நாடு வந்து தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகள்னு சொல்லலாம். முதலாம் உலகப்போர் வரை பெட்ரோலியம் வந்து தாமிரம், இரும்பு போன்ற சுரங்க தொழில் வந்து கிடைக்கும் பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ தொழில்மயமாக்கிறதுக்கு முக்கியமான காரணியாக வந்து உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ அந்த உள்கட்டமைப்பு வந்து போதிய அளவில் வந்து வளர்ச்சி அடையலை. ஸோ தென் அமெரிக்காவுடைய கரடுமுரடான நிலப்பரப்பு தான் வந்து அது காரணமாக வந்து அங்கே ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து போதிய அளவிற்கு வந்து வளர்ச்சி அடையலைன்னே சொல்லலாம். ஸோ அமேசான், லா பிளாட்டோ ஆறு குறைந்த செலவிலான நீர்வழி போக்குவரத்தை தான் வந்து வழங்குச்சு. ஸோ வளங்கள் நிறைந்த பூமியாக இருந்த போதும் தென் அமெரிக்காவில் வந்து தொழில்மயமாதல் அப்படிங்கிறது மிக தாமதமாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் வந்து அமையலை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அமையலைன்னு சொல்லலாம். ஸோ மிக தாமதமாக வந்து அது துவங்கியிருக்கு. உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு தான் வந்து தற்போதைய புதிய தொழிற்சாலை வந்து அவங்க தொடங்கப்பட்டு வருது. ஸோ தென் அமெரிக்காவில் தொழில்மயமாக்கப்பட்ட நாடாக வந்து பிரேசில் வந்து விளங்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு trade. South America trades shared by Brazil, Argentina, Venezuela, Peru and Chile. Major exports are primary commodities such as sugar, coffee, cocoa, tobacco, beef, corn, wheat, petroleum, natural gas, linseed, cotton, iron ore, tin and copper. Product mostly exported to North America and Europe. So imported from North America and Europe. So important imports or machinery vehicles such as லைக். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேடுனா வந்து வணிகம்னு சொல்லுவோம். தென் அமெரிக்காவுடைய உலக வர்க்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வந்து அது வகிக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தென் அமெரிக்காவில் பாதிக்கும் மேற்பட்ட வணிகத்தை வந்து பிரேசில், அர்ஜென்டினா, வெனிசுலா, பெரு, சிலி, ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பங்கேற்குது. சர்க்கரை, காஃபி, கொக்கோ, புகையிலை, மாட்டிறைச்சி, சோளம், கோதுமை, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, லின்சீட் அப்படின்னா வந்து ஆளி விதைன்னு சொல்கிறோம், பருத்தி, இரும்புத்தாது, தாமிரம், ஸோ இதெல்லாமே தென் அமெரிக்காவுடைய முக்கிய ஏற்றுமதி பொருட்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள் அதிகமாக வந்து வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ இயந்திரங்கள், வாகனங்கள், ரசாயன மருந்து பொருட்கள், காகிதம், ஆடை ஆகியவை வந்து தென் அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருள்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுறாங்க. Transport does not have adequately integrated transport network. Significant effort made to improve both connection and linkages within the countries. ஸோ போக்குவரத்து வட அமெரிக்காவை போன்றே தென் அமெரிக்காவும் போதிய அளவிலான ஒருங்கிணைக்கப்பட்ட போக்குவரத்து வலைப்பின்னல் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ தென் அமெரிக்கா கண்டத்தில் நாடுகளுக்கு இடையேயும் நாட்டிற்கு உள்ளாகவும் வந்து இருக்கும் இணைப்புகளை வந்து மேம்படுத்துவதற்காக குறிப்பிடத்தக்க முயற்சிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வர்றாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரோட்வேஸ். Only small percentage of roads are paved. Most remote areas are barely wide enough for two vehicles to pass easily. Brazil continues to have largest network of Pan-American highway system. சாலை வழி போக்குவரத்து தென் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவிலான மிக வேகமாக விரிவடைந்து வரும் சாலை வழி போக்குவரத்து இணைப்புகளை வந்து அது கொண்டுள்ளது. பல நாடுகளில் வந்து குறைந்த சதவீத சாலைகள் தான் வந்து முறையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாட்டுடைய தொலைதூர பகுதிகளுக்கு 2 வாகனங்கள் கூட ஒரே நேரத்தில் செல்ல இயலாத அகலத்தோடு தான் வந்து சாலை இருக்குது. ஸோ வெனிசுலாவையும் பிரேசிலையும் இணைக்கும் சாலை வந்து வடக்கு தெற்காக வந்து அமேசான் வடிநிலை பகுதி வழியாக வந்து போக்குவரத்திற்கு உதவி வந்து செய்தது. பான் அமெரிக்காவுடைய நெடுஞ்சாலை அமைப்போடு இணைந்து சாலைகளின் மிகப்பெரிய வலைப்பின்னலை வந்து பிரேசில் வந்து கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் ரயில்வேஸ். Plagued by operation problems as well as by absolute equipment, all lines are single tracked makes traffic slow and discourage
பேசஞ்சர்ஸ் சர்வீஸ். ஸோ ரயில் வழி போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பல தென் அமெரிக்க நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துடைய பிரதான இடத்தை வந்து ரயில் போக்குவரத்து வந்து இழந்திருக்குன்னே சொல்லலாம். முக்கியமான இதை வந்து ரயில் போக்குவரத்தை வந்து இழந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து 1960 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இங்கே லைன்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ 1960க்கு பின்னாடி வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்ச சாலை போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா ரயில் போக்குவரத்து நடைமுறை பிரச்சனைகளாலும் காலாவதியான உபகரணங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் வந்து அனைத்து இருப்பு பாதைகளும் ஒரு வழி பாதையாக தான் இருக்கிறனால வேகம் குறைந்து வந்து பயணிகளுடைய போக்குவரத்திற்கு ஏற்றதாக வந்து அது அமையலை. சில நாடுகளில் வந்து 2க்கும் மேற்பட்ட இருப்பு பாதைகள் இருக்கிறனால மேம்படுத்தப்பட்ட ரயில் போக்குவரத்து வந்து ஒருங்கிணைப்பதற்கு அது வந்து தடையாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர்வேஸ். Majority of imports and exports are moved by ship. Has a number of outstanding natural harbor. Chile and Brazil are making effort to develop and enlarge their sea routes. 2 inland waterways system, Paraguay and Amazon basin. ஸோ நீர்வழி போக்குவரத்து தென் அமெரிக்க நாடுகளின் போக்குவரத்து அமைப்பில் கடல் வழி வந்து மிகவும் நீண்ட காலமாக வந்து முக்கிய பங்காற்றி தான் வருது. ஸோ தென் அமெரிக்காவுடைய பெரும்பான்மையான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வந்து கண்டத்திற்கு உள்ளேயும் கண்டத்திற்கு வெளியேயும் வந்து கப்பல்கள் மூலம்தான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தென் அமெரிக்கா வந்து பல அற்புத இயற்கை துறைமுகங்களை வந்து கொண்டுள்ளது. அதில் ரியோ டி ஜெனரோ, சால்வடார், மென்டோவிடியோ, வால்பாறை ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சிலி, பிரேசில் போன்ற நாடுகள் வந்து கடல் வழியை வந்து மேம்படுத்தி பலப்படுத்த உறுதியான முயற்சியில் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ சர்வதேச அளவில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த 2 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வந்து இருக்குது. அதில் 4 நாடுகளை உள்ளடக்கிய பாரகுவே, உருகுவே வடிநிலை பகுதி. 2வது வந்து 6 நாடுகளை உள்ளடக்கிய அமேசான் வடிநில பகுதி. ஸோ இது வந்து பல ஆயிரம் மைல்கள் வந்து பயணிக்கும் நீர்வழியை வந்து கொண்டுள்ளது. Population. World's most mixed population descended from Europeans, Spanish and Portuguese. Native people still live in mountain and rainforest. 3 major races found are American Indian, European blacks, Mestizo, Native Indian and Europeans, Mulatto Europeans and blacks, Zambo, Native Indians and blacks. The current population is 42.25 crores. Population density in 21 persons per square kilometer. ஸோ பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து காணப்படுறாங்க, சரிங்களா. ஸோ கலவையான மக்கள் தொகையை கொண்டதுன்னு தான் சொல்லலாம். ஸோ தென் அமெரிக்கா உடைய பெரும்பாலான மக்கள் 15வது நூற்றாண்டில் வருகை புரிந்து ஐரோப்பியர்களான ஸ்பானியர் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் வம்சாவளியினர்னு சொல்லலாம். ஸோ ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்கள். ஸோ அவங்கள வந்து ஐரோப்பியர்கள் வந்து அடிமையாக தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் விளைவாக வந்து ஆப்பிரிக்கா வந்து வம்சாவளியினரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ பூர்வக குடியின் மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து மலைகள்லேயும் மலைக்காடுகள்லேயும் அவர்களுடைய சொந்த மொழி கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். ஸோ அமெரிக்க இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் வந்து கருப்பர் என 3 இனங்களாக வந்து தென் அமெரிக்காவில் வந்து காணப்படுறாங்க. ஸோ பூர்வ குடிமக்கள் ஐரோப்பியர்கள் கலப்பினம் மெஸ்டிஜோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்கள் கலப்பினத்தை வந்து முலாடோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பூர்வ குடிமக்கள் மற்றும் கருப்பினர்கள் கலப்பினம் வந்து சாம்போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ தென் அமெரிக்காவுடைய தற்போதைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 42.91 கோடின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சதுர கிலோமீட்டருக்கு 21 நபர்களை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் 5வது இடத்துல தென் அமெரிக்கா வந்து இருக்குது, அதாவது உலக மக்கள் தொகையில். Population distribution. High densely populated
Guyana, Venezuela, Suriname, Colombia, Brazil and Peru. Moderate populated Paraguay, Chile and Uruguay. Sparsely populated Argentina, Bolivia and Amazon basin. ஸோ மக்கள் தொகை பரவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதிக மக்கள் தொகை, மிதமான மக்கள் தொகை, மிக குறைந்த மக்கள் தொகைன்னு சொல்லுவோம். அதிகமான மக்கள் தொகை அப்படிங்கிறது அடர்த்தி கொண்ட பகுதிகளான கயானா, வெனிசுலா, சூரினாம், கொலம்பியா, பிரேசில், பெரு இதெல்லாம். மிதமான மக்கள் தொகை பாரகுவே, சிலி, உருகுவே பகுதியில் மிதமான மக்கள் தொகை காணப்படுறாங்க. தேர்டு மிக குறைந்த மக்கள் தொகை அர்ஜென்டினா, பொலிவியா. நெக்ஸ்ட்டு அமேசான் அந்த பேசின் வடிநில பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அது. Next, languages and religion. Portuguese and Spanish are primary languages. Other languages used by Dutch, French, English, German and Hindi. Christianity is dominant religion in South America. Hinduism and Islam are also followed by South Americans. ஸோ லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது மொழி மற்றும் சமயம். போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு ஆகியவை வந்து தென் அமெரிக்காவுடைய பிரதான மொழின்னு சொல்லுவோம். டச்சு, ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் இதெல்லாம் வந்து ஹிந்தி. இது எல்லாமே வந்து தென் அமெரிக்கா பயன்படுத்தும் அமெரிக்கர்கள் பயன்படுத்தும் பிற மொழிகள்னு சொல்லுவோம். தென் அமெரிக்காவின் பிரதான சமயம் வந்து கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாம், இந்து சமயம் கிறிஸ்துவ சமயத்திற்கு அடுத்தபடியாக வந்து இங்கே பின்பற்றுறாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு, அதுக்கப்புறம் தான் ஹிந்துக்கும் இஸ்லாமுக்கும் வந்து அடுத்த பிளேஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஓவரால் புக்கில் நம்ம என்ன படித்தோமோ அதை தான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.